டிசம்பர் 24, 1945 வெஸ்ட் வர்ஜீனியாவில் சோல்ஜர் அவர் ஃபேமிலியோட அவர் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அன்றைக்கி கிறிஸ்மஸ் நைட்டு 12:30 மணிக்கு அவருக்கு ஒரு கால் வருது. காலில் ஒருத்தர் சிரிக்கிறாரு, சிரிச்சிட்டு ஃபோனையும் கட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் வீடு பற்றி எரியுது. அவரும் அவர் ஒய்ஃப் சில குழந்தைகளை காப்பாற்றிட்டு எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. ஆனாலும் 5 குழந்தைங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியல. இவர் ரெஸ்கியூ டீம் கால் பண்ணுறாரு. ரெஸ்கியூ டீமும் வந்து ஃபயர் அணைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. 45 நிமிஷம் கழிச்சு தான் ஃபயர் அணைக்க முடியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா 5 குழந்தைங்களும் காணோம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ரெஸ்கியூ டீம் சொல்லும்போது 5 குழந்தைங்களும் நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன தான் நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய போன்ஸாவது அங்கே இருக்கணும். பட் அதுவுமே அங்கே கிடையாது. இது ஒரு ஸ்டேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவோ தேடி பார்த்தா அவங்களுடைய போன் கூட அவங்க கிடைக்கல. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சிலர் வந்து அவங்கள காரில் கடத்திட்டு போயிட்டதாகவும், சிலர் வந்து அவங்கள 2.5 மைல் தூரத்தில் அவங்கள நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க. பட் எல்லாரும் என்ன சொன்னாலும் அவங்க என்ன ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஸோ அவருமே வந்து தேடுறதை கண்டினியூ பண்ணுறது தேடிட்டே இருக்காரு. பட் இப்போ வரைக்கும் அந்த 5 குழந்தைங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது.